ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஸ் MathShow. இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. நம்பர் 1, ஸ்ட்ராங் அண்ட் ஒண்டர்ஃபுல் மேத் கம்யூனிட்டி இன் தமிழ். நம்பர் 2, ஈஸி ஆக்சஸ் அண்ட் குவாலிட்டி ரிசோர்சஸ் டு ஆல். நம்பர் 3, எக்ஸ்பிளைன் த லாஜிக் பிஹைண்ட் எவ்ரிதிங். இந்த 3 விஷயங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நான் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எஸ்பெஷலி பியூர் மேக்ஸுக்கு டீச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதோடைய அச்சீவர்ஸில் நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. தட் இஸ் அப்ரிஷியேட்டபிள், நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்னோட ஒரு ஆசை என்னது அப்படின்னா அங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஐஐடி, என்ஐடிஸ் இந்த மாதிரி நிறையா காலேஜஸில் தமிழ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. பட் அவங்களுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் தோ ஐஐடி மெட்ராஸ் சென்னையில் இருந்தாலும் கூட அதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மி. இதே மாதிரி தான் சிஎம்ஐ, ஐஎஸ்ஐ இந்த மாதிரி நிறையா காலேஜஸ். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஎம்ஐ, ஐஎஸ்ஐ இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கிறதே தெரியாது. இந்த சேனலில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும். அவங்களுக்கான அவேர்னஸாக இருக்கட்டும், நாலேஜாக இருக்கட்டும், ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம தமிழில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பிரைமரி மோட்டோ. ஸ்ட்ராங் அண்ட் ஒண்டர்ஃபுல் மேத் கம்யூனிட்டி இன் தமிழ். ஸ்ட்ராங் அண்ட் ஒண்டர்ஃபுல் மேத் கம்யூனிட்டி இன் தமிழ் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கூல் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை காலேஜ் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஆப்டிடியூட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது எடுத்துட்டாலுமே தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இல்லை. லைக் அது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு வேலை எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு சொல்யூஷனாக தான் இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் திங், ஈஸி ஆக்சஸ் அண்ட் குவாலிட்டி ரிசோர்சஸ் டு ஆல். இப்போ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் ஐஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அவங்களுக்கு ஆன்லைனில் தமிழில் கம்ப்ளீட்டாக ஐஎஸ்ஐ அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேத்துக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு சேனல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இது ஐஎஸ்ஐன்னு கிடையாது, ஜென்ரலாக எல்லாமே ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஸ்கூல் மேக்ஸாக இருக்கட்டும், காலேஜ் மேக்ஸாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஸோ நான் இந்த சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேர்ட் திங், எக்ஸ்பிளைன் த லாஜிக் பிஹைண்ட் எவ்ரிதிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொஷின் கேட்டால் இந்த ஃபார்முலா போடணும், இதான் ஆன்சராக வரும், இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, அந்த கண்டென்ட் அவங்களுக்கு புரியாது. ஸோ அது ஒரு ப்ரைமரி ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிவன் டேட்டாஸ் தனியாக எடுக்கணும், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸ் தனியாக எடுக்கணும். இந்த கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு கேட்டிருக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிரித்து சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் நான் இந்த சேனலில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதில் நான் ஒரு பவர்ஃபுல்லான மேக்ஸ் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்டிவாக என்கேஜாக இருங்க. வீடியோ பார்க்குறீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். செகண்ட் திங் என்னது அப்படின்னா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம், நீங்கள் எனக்கு காசு கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரே விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. லைக் உங்களோட ஃபேமிலி குரூப் அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். பட் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட கிளாஸ் குரூப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேர் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு புது இனிஷியேட்டிவ், இல்லை சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அது எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணி ஃபியூச்சரில் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுவேன். இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.